எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாகவே வீடியோ போட முடியல சரியா, ஹெல்த் இஷ்யூஸ்னால. இப்போ இனிமேல் இதை கரெக்டாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேங்க. 1வது நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க. அது போக பார்த்திங்கன்னா என்னென்ன வேக்சின் மொத்தமாக அந்த 1வது நாள்லேருந்து 40வது நாள் வரைக்கும் என்னென்ன வேக்சின் போடுறோம் அப்படிங்கிறதும் நான் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம கோழி பண்ணையில் எப்பவுமே கோழி குஞ்சு உள்ளே வந்ததுலேருந்து 5 to 7 நாள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 நாள் வரைக்கும் தான் அதிகமான வேலை இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 12வது நாள் ஒரு வேக்சின் போடுறோம். அது ஓட்டிங்கன்னா 19-21 ஒரு வேக்சினும் ஒரு இன்ஜெக்ஷனும் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19லேருந்து மறுபடியும் 40வது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் தீவனத்தை மட்டும் போட்டுட்டு இருந்தால் போதும். நமக்கு தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போட்டுருந்தால் மட்டும் போதும். கோழிக்கு தீவனம் போடுறது காலையில் ஒரு டைம் போடுவோம், அதுக்கப்புறம் நைட் ஒரு டைம் போடுவோங்க. அவ்வளோதான் வேலை. அப்படி இல்லை நமக்கு சங்கடம் இல்லை அப்படின்னா நம்ம மத்தியானம் கூட ஒரு டைம் பிரித்து போட்டுக்கலாம். அந்த 2ஆக போடுறத 3ஆக கூட பிரித்து போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போடுற வரைக்கும் நல்லா தீவனம் எடுக்கும். எங்கள் வண்ணையில் இந்த நிப்பல் சிஸ்டம்லாம் கிடையாதுங்க தண்ணிக்கு. இப்போவும் அந்த டிங்கரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் அதை டெய்லி கழுவி ஊற்றணும். அது ஒரு பெரிய வேலையாக தெரியும் நமக்கு. இப்போ அப்பாவும் அம்மாவும் ஃபுல் டைமாக பண்ணையும் மாட்டையும் பார்த்துக்கிறதுனால நமக்கு அதை டக்குன்னு கழுவி ஊற்றிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. அதே பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோழியில் ஓடுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்படி கழுவி ஊற்றிட்டு இருந்தோம்னா வேலையே செஞ்சு முடிக்க முடியாது. நமக்கு சலுப்பாகி போயிடும். இப்போ நம்ம கோழி அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நிப்பல் சிஸ்டம் போட்டால் தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம்னா நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு 10,000 கோழி 5,000 கோழிக்கெலாம் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போது 20வது நாள்லேருந்து 40வது நாள் வரைக்கும் வெறும் தண்ணி தீவனம் மட்டும்தானே, அதை போட முடியாதா அப்படின்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் தண்ணிக்கு ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் தீவனத்தை மட்டும் போட்டு காலையில் ஒரு ரவுண்டு பண்ணையை பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு படுத்து தூங்கிடலாம். அப்புறம் சாயந்தரம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரவுண்டு தீவனத்தை போட்டு பண்ணையை பார்த்துட்டு திரும்பி அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அதே வேலையை திரும்பி பண்ண வேண்டியதான். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபாகர் போட்டு விடணும். நம்ம பண்ணையில் ஃபாகர் மாட்டியிருக்கிறோம். மத்தியான நேரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அதை போட்டு விடுவோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண்ணை தென்னை மரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஓலை போட்டு தகரம் போட்டிருக்குது. கூலிங்காக தான் இருக்கும். அதுக்கே பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தாங்காதுங்க. ரொம்ப வாயை திறந்துட்டு ரொம்ப இழப்பு வாங்கிட்டே கிடக்குங்க. அதனால் இதை கொஞ்சம் நேரத்தில் மத்தியானத்தில் போட்டு விடுவோம். ஃபேனும் பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபேனும் மாற்றி இருக்கிறோம். அதுபோக ஃபாகரம் போட்டு விடுவோம். அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ கோழி பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாக நனைச்சி விட்ருவோம் மேக்ஸிமம். இப்போ பாருங்கள் வாயை ஓப்பன் பண்ண மாதிரி தான் வச்சுருக்குது பாருங்க. இந்த ஃபாகர் ஒரு நாளைக்கு 2 to 3 டைம் போடுவோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஃபாகர் நம்ம இதில் மாட்டியிருக்கிறது. இது டைரெக்டாக நம்ம டேங்க்கு வர மோட்டரோடய கனெக்ட் பண்ணி விட்ருவோம். இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சுனாவே நல்லா கூலிங் ஆயிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு ஒரு டைம் போட்டு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி அந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் ஒரு டைம் போடுவாங்க. இந்த வீடியோ ஒரு 1 வீக்கு முன்னாடியே எடுத்ததுங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 39-40வது நாள் கோழின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். நம்ம வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக டைம் செட் ஆகாதனால தான் பண்ண முடியல. இதுக்கு மேலே கரெக்டாக வீடியோஸ் எல்லாமே வந்துடுங்க. அப்புறம் இந்த 2 வேலைக்கு அப்புறம் இன்னொரு வேலை முக்கியமானது என்னென்னா டெய்லியும் மஞ்சி கிளறி விடணுங்க. முதல்ல நம்ம அந்த 10 to 15 நாளில் பார்த்திங்கன்னா மஞ்சி அந்தளவுக்கு இறுகி இருக்காது. நம்ம காலையிலே கூட கிளறி விட்டுக்கலாம், செருப்பு போட்டு காலையிலே கூட கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாள் ஆக அந்த கோழி எருவெல்லாம் போக அதில் மஞ்சியில் இறங்க நமக்கு ரொம்ப ஈரமாயிரும், அப்படியே கெட்டியாயிட்டே போவோம். அதனால் நம்ம காலையிலையோ கிளறது செட் ஆகாது. ஏதாவது கம்பி மாதிரி வச்சுட்டு கிளறிக்கலாங்க. அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி எதாவது கவர் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் ஏதாவது நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா நம்ம கோழி பிடிக்கிறது, கோழி எப்படி பிடிப்பாங்க, எப்படி எடை போடுவாங்க, எப்படி ஏற்றிட்டு போவாங்க, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அது எல்லாமே வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே வீடியோ போடுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணையோட செட்டப் எப்படி இருக்குது, அது அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராஃபிட் வரும், இதில் எவ்வளோ செலவாகுது ஒரு பேட்சுக்கு, எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோவை போடுறாங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.